அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு இருந்த நிலையில் இப்பொழுது இல்லை. ஒரு பெரிய கட்சி, அதற்கு ஒரு பெரிய நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு, அது அவருடைய சிம்பல் எல்லா இடத்துலையும் ரீச் ஆன சிம்பல்ன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதை நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஆனால் அவர்களுடைய நடத்தை என்பது முன்பு இருந்த ஆளுமை இல்லாமல் தான் இப்போ இருக்கிற நடத்தை இருக்கிறது. முன்பெல்லாம் அவர்கள் ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அவர்களை நாடித்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களை சந்தித்து கூட்டணி அமைத்து அவர்களுடைய தலைமைக்கு அடியில குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கிறார்கள். அவர்கள் எந்த முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் டெல்லிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது, பாஜகவை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் கட்சிக்குள்ளேயே பஞ்சாயத்து செய்ய வேண்டும் என்றாலும் கூட ஒரு பாஜகவை நாட வேண்டிய நிலைக்கு அந்த கட்சியோடு இருக்கிறது. முன்பு இருந்த ஆளுமே அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்கிறார். விரைவில் கோட்டையில சென்னை கோட்டையில தேசிய கொடியை ஏற்றுவார்னு சொல்லி செங்கோட்டையன் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சியும் தங்களை பெருமையா பேசிக்கிறது, தூக்கி உயர்த்தி பேசுறது தமிழ்நாட்டு அரசியல்ல வாடிக்கை. அதை ஒன்றும் அவர் அந்த கட்சியில போய் மூத்த அரசியல்வாதி, 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் இப்போ ஒரு புதிதாக ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்திருக்கிறார். அதனால அந்த அரசியல் கட்சியோட பெருமைகளை அவர் பேச வேண்டிய நிலையில அவர் இருக்கார். ஆனா இது ஒரு அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன். இது இன்னும் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக என் பார்வையில இன்னும் விஜயோடைய அரசியல் கட்சி மாறினதாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது இன்னும் ஒரு ரசிகர் மன்றம் போலதான் நடக்கிறது. அதற்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடையாது. ஒரு அமைப்பிலையும் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட தலைவரோ மாவட்ட செயலாளரோ அவருடைய கட்டுப்பாட்டுல செயல்படுக கூண்டுகின்ற அமைப்பெல்லாம் அவருக்கு கிடையாது. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அது இல்லை. ஒரு பெரிய ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய நடிகர் அவர், அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அந்த நடிகருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் கூட்டமே ஒரு ஆதரவு கூட்டமா மாறலாம், அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்குகளாகவும் மாறலாம். ஆனால் அந்த வாக்குகளே சீட்டுகளாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த ப்ராசஸ் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து கோட்டையில போய் கொடியேற்றுறது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்துல வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய ஃபேக்டர்ஸ் have to fall into place. இதை நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சாதுரியம் என்று தான் பார்க்கிறேன். அவர் எப்பவுமே ஒரு கட்சி மீண்டும் ஆட்சியில் இருக்கும் பொழுது, தேர்தலை சந்திக்கும் பொழுது அது ஒரு சாதுரியமாக ஒரு பெரிய கூட்டணி அமைப்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல அது வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிஷன்ல இருக்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நம்ம வாங்கிடலாம். கவர்மெண்ட்ல இருக்கும் போது ஒரு நேச்சுரல் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு பெரிய அலையன்ஸ் போடுறது தான் கெட்டிகாரத்தனம். அது ரொம்ப கெட்டிகாரத்தனமா சாதுரியமாக அவரை கடந்த காலத்துல விமர்சனம் செய்தவர்களை கூட ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு லார்ஜ் ஹார்ட்டட் ஆட்டிடியூட் எடுத்து அகாமடேட்டிவ் ஆட்டிடியூட்ல திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறது. அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு கிடைத்த வெற்றியை தான் பாக்குறேன். விவகாரம் ஒண்ணு கிடையாது, மியூச்சுவல் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா இருக்கணும். ஏன்னா 234 தொகுதி தான் இருக்கு, நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. அது இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியில ஒரு பிராக்டிக்கலா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நம்புறேன். நான் சொல்ல முடியாது, தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் 2 கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ரைட்டா? ரைட், ரொம்ப நன்றி. அதான் ஈரான் பத்தி கொஞ்சம் படிங்க. ஈரானை தயவு செய்து தாலிபானையும் அயத்தொல்லாவையும் நியாயப்படுத்த கூடாது. படிங்க, ஈரானை பத்தி படிங்க, எவ்வளவு கொடூரமான ஆட்சின்னு படிங்க. அதனாக அமெரிக்காவை ஞாபகப்படுத்தல, ஆனா ஈரான்ல நடக்கிறது அது அந்த மக்களுக்கே விரோதமான ஆட்சி. சசிகலா பத்தி என்ன சொல்லுவோம்? சசிகலா பெரிய இம்பாக்ட் ஒண்ணு இருக்காது. அவர்களோட டைம் எல்லாம் முடிச்சு போயிடுச்சு, அவருக்கு இருக்காது. அதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற பிரிந்தவர்கள் ஒண்ணு அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துல போய் இணைச்சுட்டாங்க, இதெல்லாம் திருப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துல போயிட்டாங்க. நாளைக்கு விஜய் எல்லாரும்
அதெல்லாம் பத்திரமா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு மின்சார கம்பத்துல ஏறாம விட்டுட்டேன்.